ரஞ்சித் வந்து எல்லா உண்மையும் வந்து ஒத்துக்கிறாரு. நான் தான் இவங்களுக்கு எல்லாமே பண்ணேன். இவங்க மேல எந்த தப்புமே இல்ல. என்ன தயவுசெய்து மன்னிச்சுடுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட எல்லா உண்மையும் ஒத்துக்கிறாரு. அது எப்படி நம்ப முடியும்? யாராவது கூட்டு வந்து இவங்கள வந்து நம்ப வைக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அ போலீஸ்காரர் வந்து கூட இருக்க போலீஸ்காரர் சொல்றாரு. அத கேட்டுட்டு வந்து எல்லாமே நீங்க இப்படிலாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சு தான் நாங்க எல்லா ப்ரூஃபோட வந்திருக்கோம்னு சொல்லிட்டு எல்லா ப்ரூஃபையும் குடுக்குறாரு. அத பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடையறாங்க. இவங்க வேற ஒரு பொண்ணுகிட்ட மிரட்டி காச வாங்க பார்த்தானுங்க. அதனால தான் இவங்கள புடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு எல்லாருமே ஒண்ணுமே புரியாம அப்படியே பார்க்குறாங்க. அட பாவிங்களா! இவ்வளோ தூரம் பண்ணிட்டு தேவையில்லாம வந்து அவங்கள வந்து மாட்டி விட்டுருக்கீங்களேடா! பாவம் ஒண்ணும் தெரியாது. அவங்க வந்து நாங்க வந்து புடிச்சிட்டு வந்துட்டோமே! இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான்டா! அப்படி சொல்லிட்டு அவங்கள போட்டு அடிக்கிறாங்க. சார் இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் சார். தேவையில்லாம வந்து அவங்க மேல கம்ப்ளைண்ட் வந்து ரி எடுத்துட்டீங்க. உண்மையிலேயே தீர விசாரிச்சு எல்லா விஷயத்தையும் நீங்க பண்ணியிருக்கணும். அப்படி கூட இருந்த போலீஸே சரியில்லாதபோது நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? அப்படின்னோன அந்த ஆள பார்த்து முறைக்கிறாரு. கூட இருந்து இப்படி பண்ணிட்டு இருக்கியே! உன்னலாம் என்ன பண்றது? உன்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு உன்ன நம்பின பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து கூட இந்த போலீஸை திட்டுறாரு. அவர் வந்து சாரி சார் அப்படின்றாரு. சாரியை கூட்டின்னு போயிட்டு குப்பத்தொட்டில் போடுறா என்னதான் பேசுவியோ ச்சே நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அடுத்து வந்து இங்கே வந்து சரி அந்த பொண்ணை வந்து ரிலீஸ் பண்ணுங்க அந்த மேடம் அப்படின்னோடனே வெளியே வராங்க. அப்படி வெளியே வந்தோடனே நேராக வந்து அந்த ஆளை போட்டு அந்த ரஞ்சித்தை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. ச்சே நீ எல்லாம் ஒரு மனுஷனா இந்த மாதிரி பண்ணியிருக்க அப்படின்னு உடனே வந்து தடுக்க பார்க்குறாங்க எல்லாரும். விடுங்க சார் அடிச்சுட்டு போட்டோம் 2 அடி அடிக்கிறதுல தப்பு இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த போலீஸே சொல்கிறாரு. உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு ராகவும் சந்தோஷப்படுறாரு. உடனே அபி வந்து நல்லா போட்டு பொளந்து அடிக்கிறாங்க. எவ்வளோ தைரியமா வந்து அந்த வேலையை செய்ய வச்ச உன் அக்கா தங்கச்சிங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை இருந்தா பண்ணுவியாடா? எவ்வளோ தூரம் பொண்ணுங்க மேலே வந்து சீ நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படி சொல்லிட்டு செமையா திட்டுறாங்க. உண்மையை சொல்லு நீ உனக்கு பணம் காசோ எதுவுமோ என்கிட்ட வந்து நீ கேட்கல. நீ கேட்டதெல்லாம் நான் வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் கேட்டேன். உண்மையை சொல்லு உனக்கு யார் வந்து என்னை வீட்டை விட்டு போக சொல்லி உன்னை வந்து சொன்னது சொல்ல போறியா பெல்லையா இப்போ சொல்லலை அவ்வளோதான் உனக்கு அப்படின்னோடனே சரிங்க மேடம் சாரி மேடம் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். எனக்கு வந்து ஒரு ஆள் ஃபோன் பண்ண அத்தனை வந்து தப்பையும் நான் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் உங்கள் மேலே வந்து கேஸ் போட்டு உங்களை ஒரு வழி பண்ணிடுவேன். அதனால் நான் சொல்கிற மாதிரி நீ நடந்துக்கணும். இந்த மாதிரி வந்து அபின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ராகவோட ஒய்ஃப் இந்த மாதிரி கடை வச்சுருக்காங்க. அந்த கடையில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த ஆள் தான் எங்களுக்கு கொடுத்தான். அட்ரஸ்லேருந்து எல்லாமே கொடுத்தான். அதன்படி தான் நான் எல்லாமே செஞ்சேன். மற்றபடி உங்களுக்கு எனக்கு யாருன்னே தெரியாது. அந்த ஆள் சொல்லி தான் தெரியும். அந்த ஆள் எங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் அனுப்பிச்சான். அது மட்டும் கிடையாது. அந்த ஆள் கொடுக்குற காசுக்கெல்லாம் எங்களுக்கு பத்தலை. சரி கொஞ்சம் காசு தானே கொடுக்குறான் இன்னும் கொஞ்சம் காசு சம்பாதிப்போம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த பொண்ணை வந்து மிரட்டி அவங்க பேரண்ட்ஸை மிரட்டி வந்து காசு வாங்க பார்த்தேன். இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அவன் யாருன்னு உனக்கு தெரியாதா? யாரா நீ எல்லாம் தெரியாத ஒரு ஆள் வந்து வேலை செய்ய சொன்னால் செஞ்சிருவியாடா? யார் எதுவும் தெரியாமல் எங்கள் கேஸ்லாம் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினான் சார். அதான் நாங்கள் பண்ணிட்டோம். எவ்வளோ தைரியமாக வந்து இந்த மாதிரி வேலை செய்வேன். இவனை நல்லா சும்மாவே விடக்கூடாது. சரி உங்களோட எதிரி யாராவது இருப்பாங்க ராகவ் அப்படின்னோன்னா ஆமாம் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும். வேறு வழி கிடையாது. இல்லைங்க இது வேறு யாராவது தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க. ஒரு வேளை அந்த முரளியாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கு சந்தேகம் வருது. என்ன அபி என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாடுறா ஒன்றெல்லாம் இவனெல்லாம் சும்மாவே விடாதீங்க சார். இவனை மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து இருந்தால் சமுதாயத்தில் பெண்களுக்கெல்லாம் ரொம்ப பாதுகாப்பே இருக்காது சார் அப்படின்னோட நாங்கள் பார்த்துக்குறோம் மேடம் நீங்கள் போங்க. இவனை சும்மா விட மாட்டோம் இந்த கும்பலையே ஒரு வழி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. சாரி மேடம் உங்களை நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னோடனே பரவாயில்ல சார்ன்றாங்க. அபி உடனே வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் இந்த மாதிரி ஒய்ஃப் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே வந்து அபி ராகவே பார்க்குறாங்க. தேங்க்ஸ் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. நமக்குள்ளே என்ன தேங்க்ஸ் வேண்டி கிடக்குது? நீ எனக்காக எவ்வளோ போராடி என்னை வெளியே எடுத்துகிட்டு வந்த அப்போ நான் தேங்க்ஸ் சொல்லனா? இங்கே பாரு அபி உனக்கு விடுனா கண்டிப்பாக நான் செய்வேன் அபி அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அபி நிகழ்ச்சி அடைகிறாங்க. இதெல்லாம் பார்க்குற வந்து ஆகாஷ் வந்து அபி பார்த்தல ராகவ் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்னு இதுக்கப்புறம் நீங்கள் நல்ல ஒரு தம்பதியாக வாழணும் அப்படின்னு 2 பேரும் ஒருத்தர் பார்க்குறாங்க. இவனுங்களை சும்மாவே விடாதீங்க சார்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து சொல்கிறாரு. உடனே ராகவ் அபி ஆகாஷ் 3 பேருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து வெளியே வராங்க. உடனே அபி வந்து அப்படியே ராகவ் கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க ரொம்ப பயந்துட்டேன். உடனே வந்து திரும்பிக்கிறாரு ஆகாஷ். உடனே வந்து ஒன்றும் இல்லை நீ சரியாயிடுவ கவலைப்படாத மனசு தைரியத்தோடு இருந்தால எனக்கு அது போதும் அபி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து சரி வீட்டுக்கு யாருக்கும் சொல்ல வேணாம் நம்ம சர்ப்ரைஸாக போய் நிற்போம். அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும். அவங்க ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்கடா ஃபோன் பண்ணி சொல்லலாம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நேரில் போய் நின்றுவோம். அப்போ யார் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க தெரிஞ்சிடும்ல அப்படின்னோடனே சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் சொல்கிறாரு. முரளி வந்து சொல்லிட்டு இருக்கா சுந்தரி கிட்ட கண்டிப்பாக ராகவ் திரும்பி வரப்போகிறான் அபி இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா.